ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பைசன் காலமாடன் மூவி பற்றி தான் 1 மினிட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து துருவ் விக்ரம் வந்து நடிச்சிருக்காரு, மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில். இந்த படத்தில் துருவ் விக்ரமை பார்க்கும்போது அப்படியே நம்ம சியான் விக்ரமை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. ஒரு சாதாரண ஏழை கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதன் எப்படி அவனுடைய லட்சியத்தை அடைகிறான் அப்படின்னு ரொம்ப பிடிச்ச கபடியில் எப்படி வந்து அவர் வந்து ஜெயிக்கிறாரு அப்படின்றதான் இதோட கதை. எப்படி ஒரு காளமாடை வந்து அடக்க முடியாதோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு கிராமத்தில் பிறந்து கபடியில் ஆசைப்பட்டு அந்த கபடியில் வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து மெடல் வாங்குறாருன்றது தான் இந்த கதை. இதுக்கு நடுவில் அந்த கிராமத்தில் ஏகப்பட்ட பகைகள், ஏகப்பட்ட ஜாதி கலவரங்கள், ஜாதி பிரச்சனைகள், ஓட ஓட அடித்து விரட்டினாலும் அவங்க அப்பாவோட மோட்டிவேஷன்னாலையும் அவரோட ஸ்கூல் பிடி மாஸ்டர் அவருடைய மோட்டிவேஷன்னாலையும் எப்படி வந்து அந்த லட்சியத்தை வந்து ஹீரோ அடைகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு கட்டத்தில் வந்து துருவ் விக்ரம் வந்து சொல்லியிருப்பார், இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் ஓடினா சரியாக போய்டும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும், லட்சியத்தை அடைகிற வரையும். கடுமையான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இந்த படத்தோட மையக்கருத்து. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 30 crores சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து ஒரு 1 வீக்குள்ளேயே வந்து 25 crores கிட்ட கலெக்ஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது ஒர்த் டிசர்விங் மூவி ஃபார் துருவ் விக்ரம் தான், அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு. கண்டிப்பாக இந்த மூவி எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.